வீடு, வாசல் ஒரு ஜாதகருக்கு அமையுமா? அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, எந்த லக்னமாக இருந்தாலும் சரி, லக்னத்துக்கு 4ஆம் அதிபதி பாதிக்கப்படாம இருக்கணும். அந்த 4ஆம் அதிபதி வலுவாக இருந்து, லக்னாதிபதிக்கும் மறையாமல் இருந்தால், அதாவது சில பேத்துக்கு வந்து லக்னத்துக்கு நல்லா இருக்கும். லக்னாதிபதிக்கு 4ஆம் அதிபதி மறைஞ்சிருப்பார். அத்தகைய நபர்களுக்கு வீடு, வாசல் அமையறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இப்போ லக்னத்துக்கு 4ஆம் அதிபதி நல்லா இருக்காருன்னா, அந்த ஜாதகருக்கு வீடு, வாசல் அமையும். அதே 4ஆம் அதிபதி லக்னாதிபதிக்கும் மறையாம இருந்தார்னா, அந்த வீட்ட ஜாதகர் அனுபவிப்பார். இல்லைன்னா, அவருக்கு வீடு வாசல் இருக்கும். அந்த வீட்ல வேற யாரோ பயன்படுத்திட்டு இருப்பாங்க. இவரு வேலை விஷயமா வேற எங்கேயோ தங்க வேண்டிய சூழல் ஏற்படும். இது வந்து பொதுவான தகவல் தான். அப்போ உங்க ஜாதகத்துல எந்த மாரி அமைப்புகள் இருக்கோ, அத பொறுத்து தான் உங்களுக்கு வீடு அமையுமா, அமையாதான்னு தெரிஞ்சுக்க முடியும். மொத்தத்துல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, லக்னத்துக்கு 4ஆம் அதிபதி லக்னத்துக்கும் மறையாமல் இருக்கணும். லக்னாதிபதிக்கு மறையாமல் இருக்கணும். இவை முழுக்க முழுக்க பொதுவான தகவல்கள்.